தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேளம் சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன், அஞ்சலி ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து மகேஷ், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்று வேணாம், ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன், ஆட்டோவிலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ அந்த இடத்துல கேன்சல் ஆகுது. ஸோ இன்னொரு ஆட்டோவை புக் பண்ணுறாங்க, அதுவும் கேன்சல் ஆகுது. இதை பார்த்த மகேஷ், பரவாயில்ல நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மகேஷ், அஞ்சலி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத பார்த்த அதிர்ச்சியில் கவின் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மகேஷ் கார் கதவை திறந்து விட அஞ்சலி உட்கார 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இது ஃபர்ஸ்ட் சீன். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மோனிகா யாருக்கிட்டேயே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா போனதில் எனக்கு வருத்தம், அம்மா ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெகன் வர்றாரு, கையில் ஒரு பேப்பரோட வர்றாரு. மோனிகா கிட்ட வந்து, உன் அண்ணனோட டெத் சர்டிஃபிகேட் இருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக மோனிகா கிட்ட கொடுக்க, நானே அண்ணன் இறந்து போயிட்டாருன்னு சோகத்தில் இருக்கேன், அவர் இறந்து போன சோகம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்போது ஜெகன் வந்து ஒரு நடிப்பை கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா, முன்னாடி என்னுடைய சோகத்தை வெளிக்காட்டக்கூடாதுன்றதுக்காக நான் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லி கண் கலங்குற மாதிரி கண் கலங்கி பேசிகிட்டு இருக்க அந்த தருணம் வெளியில் யாரோ ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு அம்மா கையில் பேக்கோட, இப்படி ஆயிடுச்சே, நல்லதுக்கு வரலான்னு பார்த்தா இப்படி கெட்டத்துக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க வேறு யாரும் கிடையாது, ஜெகனுடைய அம்மா தான். ஸோ ஜெகனுடைய அம்மா இந்த இவ்வளோ பெரிய சொத்து கிடச்சதும் இங்கே வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ மோனிகாவுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. மோனிகா கிட்ட வந்து ஜூஸ் கேட்குறாங்க. இங்கே இதெல்லாம் கொடுக்க ஆள் இருக்குது, எதுக்கு பேபி கிட்ட கொண்டு வர சொன்னீங்கன்னு ஜெகன் கேட்கும்போது, பரவாயில்ல அத்தைக்கு என் கையாலே நான் ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லி மோனிகா ஜூஸ் எடுத்துகிட்டு வர கிச்சனுக்கு போகிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஃபேமிலி லாயர் மோனிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது ஜெகன் தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மோனிகா இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன், பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேட்டாலும் லாயர் அவங்கக்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லி மோனிகாவை கூப்பிட சொல்கிறாங்க. ஜெகனும், பேபி உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போது லாயர் அந்த இடத்துல மோனிகாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க போனாலும் நம்ம வாழ்ந்து தானே ஆகணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும், வீட்டில் இருங்க, ஈவினிங் எங்கேயும் போயிடாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டையும் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போது ஜெகன் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு லாயரை மீட் பண்ண போகணும் அப்படின்னு மோனிகா கிட்ட சொல்லும்போது, இல்லை நம்ம போக வேண்டியதில்லை, இங்கே லாயரே வீட்டுக்கு வராராம், வீட்டில் இருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு மோனிகா அங்கேருந்து போகிறாங்க. உன்னுடைய பொண்டாட்டி பயங்கரமான கில்லாடி தான் அப்படின்னு சொல்ல, என்ன விடவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வில்லத்தனமான ஒரு பார்வையோடு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மகேஷ், அஞ்சலி இவங்க 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க, பேசிக்கிட்டே வராங்க. அஞ்சலி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதை பார்த்த மகேஷ், இவ்வளோ ப்ரைஸையும் நீங்களே வாங்கியிருக்கீங்களே, மற்றவங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஷீல்டையும் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு எந்தெந்த ஷீல்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வந்து கொடுக்குறாங்க. முதல் அண்ணனுக்கு வந்து நான் பாடுறது ரொம்ப பிடிக்கும், 2வது அக்கா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷீல்டுக்கும் ஒவ்வொரு பர்சனை வந்து எடுத்து கொடுக்கும்போது, அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் இல்லையான்னு சொல்லி மகேஷ் கேட்குறாங்க. என் அப்பா அம்மாவுக்கு நானே பெரிய கிஃப்ட்டு, அவங்களுக்கு வேறு கிஃப்ட்டு கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சலி சமாளிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அப்பா அம்மா உன்னை ரொம்பவே நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது இடையிலான காரை நிறுத்த சொல்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு மகேஷ் கேட்குறாங்க. இல்லை இவனை தான் என் வீடு பக்கத்தில் தான், நான் இறங்கி போயிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தூரமாகவே காரை நிறுத்தி அஞ்சலி இறங்கி வராங்க. அப்பாடா தன்னை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தால் முருகன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது லக்ஷ்மி வர்றாங்க. லக்ஷ்மியும் அஞ்சலி வாங்கின ஷீல்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலியை ஃபாலோ பண்ணியே இங்கே மகேஷ் வந்து வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்காங்க. மகேஷ் வந்ததை பார்த்த அஞ்சலி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அட நீங்கள் எங்கே இங்கே வந்திருக்கீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, உன் அப்பா கிட்டே நான் பேசணும், வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ வர சொல்கிறியா இல்லை நானே போய் மீட் பண்ணட்டுமான்னு கேட்க, அஞ்சலி ஓடி போய் அப்பா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல மகேஷ் ஒரு சொடக்கு தான் போடுறாங்க. பின்னாடி 4 பாடி கார்டு, ஒருத்தர் தாம்பூல தட்டோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னுடைய பெயர் மகேஷ், மகேஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட MD அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபேமிலிக்கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு.
ஸோ தனக்கு அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானாக படித்து முன்னேறி இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே ஒரு ஃபேமிலி எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அப்பாவாக இருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சிவராம் கால்லையும், அம்மாவா நான் வந்து உங்களை தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மியோட கால்லையும். ஸோ வீட்டில் வந்த உடனே சண்டை போட அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லி முருகனுக்கு கை கொடுத்ததும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முறை வச்சு மகேஷ் அந்த இடத்துல பேசும்போது எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவர் வந்தார், அஞ்சலியை பிடிச்சிருக்குன்னு சொன்னார், இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அஞ்சலி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களுடைய முடிவை உடனே சொல்லணும்னு கிடையாது, நல்லா யோசித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சிவராமன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இப்போ தான் மூத்தவளுக்கு நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம், அதில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை இறந்து போயிட்டாங்க. அந்த சோகத்திலேருந்து நாங்கள் இன்னும் வெளியில் வரல. அப்படி இருக்கும்போது திடுதிப்புன்னு வந்து நீங்கள் அஞ்சலியை வந்து பிடிச்சிருக்கு, பொண்ணு கேட்குறேன்னு வந்து சொல்லும்போது எங்களால் யோசிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மகேஷ் உடனே உங்கள் பதிலை சொல்லணும்னு கிடையாது, யோசித்து நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்கேருந்து போகிறாங்க. இதில் துளசிக்கு சந்தோஷம்தான். துளசி வந்து என்னை பற்றி யோசிக்காமல் தங்கச்சிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுது, நீங்கள் அதை பற்றி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆனாலும் சிவராம், லக்ஷ்மி இவங்க 2 பேரும் துளசியுடைய வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ரூமில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை, ஆனால் எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு தங்கச்சியை பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதான்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கடவுள் ஏதோ ஒரு முடிச்சு போட்டிருக்கான், ஆனால் அதுதான் என்னன்னு தெரியலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அந்த தருணம் அஞ்சலி என் ஃப்ரெண்டு கவின் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து டப்பாவை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு பிறந்த வீட்டு ஞாபகம் வருதுன்னு லக்ஷ்மி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ருசித்து சாப்பிட்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே லாயர் மோனிகாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீகாந்த் உயில் எழுதி வச்சிருக்கிறதா எங்கள் மோனிகாட்ட சொல்கிறாங்க. மோனிகா மட்டும் இல்லை, ஜெகனும் இந்த விஷயத்தை கேட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி இவ்வளோ நாள் இந்த விஷயத்த சொல்லாமல் நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நேரங்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, அவர் எப்போ சொல்ல சொன்னாரோ அப்போ தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த உயில் எடுத்து படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேணாம் கண்டென்ட் என்ன அப்படின்றத மட்டும் படிங்கன்னு ஜெகன் வந்து சொல்ல, அப்போது லாயர் வந்து அந்த உயிலை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதாவது மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசான தியா தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. இப்போ அவள் வந்து மைனராக இருக்கிறதுனால ஸோ அவளுக்கு 18 வயசு வர்ற வரைக்கும் இந்த சொத்தை வந்து யாரும் விற்கவோ இது பண்ணவோ முடியாது, அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டும் அவள் படிப்பு செலவு மற்ற செலவு எல்லாத்துலேயுமே இந்த சொத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த உயிரில் இருக்குது. ஸோ இதில் தங்கச்சிக்கு எதுவும் சொத்து எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஜெகனுடைய அம்மா கேட்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கும் உயிர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே மோனிகாவுக்கு என்னெல்லாம் சேரும் அப்படின்றத மியூட்டில் தான் சொல்கிறாங்க. ஸோ அது இருந்தாலும் மொத்த பங்கில் ஒரு குட்டி பங்கை வந்து மோனிகாவுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்து இவங்க 3 பேரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ தியாவுக்கே எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அவர் இன்னொரு உயிலையும் எழுதி கொடுத்துருக்காரு, ஆனால் அவர் டேட் ஒன்று கொடுத்துருக்காரு, அந்த டேட்டில் தான் இந்த உயிலை வந்து படிக்க முடியும் அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லை அதை படிக்கும்போது தியாவும் போலீஸ்லேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வக்கீல் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு உயிரில் அப்படி என்ன விஷயம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை அந்த சீன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மொத்த சொத்தும் நமக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி ஜெகனுடைய அம்மா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே வெற்றியுடைய என்ட்ரி, இங்கே இ சேவை மையத்தில் வந்து பென்ஷன் பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து வெற்றிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தட்டி கேட்டு ஒரு ஃபைட் நடக்குது. அப்படி அந்த இ சேவை மையத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நபரை வந்து அடிக்கும்போது துளசி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனை நினச்சி பார்க்குறாங்க. எப்போல்லாம் வெற்றியை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் அது அடிதடியில் தான் அவர் இருக்கார். ஸோ அதை வந்து குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனில் துளசி நினச்சி பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது இங்கே வெற்றி துளசியை வந்து பார்க்குறாங்க. வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதோ பாருடா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட கண்டிஷன் 2மே வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ 3வது கண்டிஷன் என்ன, கெட்டி மேலே சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே கோவிலுக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த இடத்துல கெட்டி மேலே சத்தம் கேட்குது. அப்போது 3 கண்டிஷனும் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க.
இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சிவராம் லக்ஷ்மி இவங்க 2 பேரும் அஞ்சலியுடைய கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களா? கவின் அஞ்சலி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா? இன்னொரு பக்கம் வெற்றி துளசி கிட்ட போய் எப்படி பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட்டே என்ன தெரியுமா? அந்த உயில் எழுதின விஷயந்தான். ஸோ தியாவுக்கு தான் எல்லா சொத்தும் சேரும் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம். பத்தாததுக்கு இன்னொரு உயிலையும் வேறு எழுதி வச்சுருக்காங்க. அதில் துளசியோடைய பெயர் மென்ஷன் பண்ணியிருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கி எபிசோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தியா பேரில் தான் அனைத்து சொத்தும் இருக்குது அப்படின்றது இப்போ வக்கீல் சொல்லிட்டாரு. இனி என்ன, துளசிக்கிட்டேருந்து தியாவை பிரிக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி துளசி தியா இவங்களுடைய காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதியை பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம்போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.